வெல்கம் டு நிகேஷ் கேமிங். இன்றைக்கி நான் மறுபடியும் சீக்ரெட் கில்லரில் தான் மீட் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இது யார்? நான் வந்துட்டு இப்போ தான் விளையாட ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் நம்ம பேயாக தான் இருப்போம். பேய் இல்லை, ஐ மீன் ஆவி. ஐயோ, நான் எங்கே? போ துப்பாக்கி ஏடுறா. செத்தான். ஓடு ஓடு ஓடு. செத்துறாத. செத்துனானா? இல்லை, சாவல. இவனை பார்ப்போம். செத்தான். வேணாம். ஓடா, எடுறா துப்பாக்கிய. செத்தண்டா. அவ்வளோதான். அடுத்து ஏன் ஆட்டோ இருக்குல்ல. ஸ்பின் இருக்கான்னு பார்த்துறாரு. இது ஸ்பின்னு இல்லையா? எப்படி இன்னைக்கு எனக்கு இருக்கணுமே. நோ ப்ராப்ளம். நான் இன்னொரு விஷயத்த சொல்லணும். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கார் மாதிரி ஒரு கேம் விளையாடுவோம்ல பாப்பா. அந்த கேமில் வந்துட்டு ஒரு புது கார் இருங்க, அதை அப்புறம் சொல்கிறேன். அதை அந்த கேம் விளையாடும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். ஹவுஸ் ஏய், ஓகே, இப்போ நம்ம எஸ்கேப் ஆகலாம். நான் மான்ஸ்டர் இல்லை. இதுவே காடெல்லாம் மான்ஸ்டராக இருந்தாலும் செத்துருவோம். ஈஸியாக இருந்ததா? இப்படி இருங்க. இந்த பவர் 7000 ரூபாய்க்கு வாங்கினேல, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருந்தது? வெறும் 159 தானே இருந்தது. இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஓகே, சாரி. செக் 5004K. இங்கெல்லாம் வரக்கூடாது தம்பி, ஓடிடு. ஏய், செத்தேன். காடு தான் மான்ஸ்டர். நல்ல வேலை எங்களை துப்பாக்கியை தரல. மறந்துக்கலாம். நம்ம எமோஸ் வாங்கலாம். எமோஜ் எது நல்லாயிருக்கும்? 5Kக்கு ஏதாவது நல்லதாக இருக்கா? சரி, இப்போதைக்கு வேணாம். காடெல்லாம் மான்ஸ்டர்னால் மறைஞ்சே தான் இருக்கும். இங்கே இருந்துடலாம். செத்த மண் அடிப்போம். டே காட் பயலு. முடிச்சிட்டாங்க. வெளியே கூட போத்தல லூசு பையன். அது இப்படி போகணுண்டா. சாவடி. அந்த மான்ஸ்டரை சாவடிடா. காடு நூப சாவடிக்கணும். கன்று வச்சுருக்கவனை பார்ப்போம். ஆக்சுவலி இவங்கிட்ட தான் கன்று இருக்குது. பேர் ரெபல்.
ஏன் இப்படி யோசிக்கிறேன்னா அவன் எப்படி யோசிப்பான். துப்பாக்கி எட்ரா துப்பாக்கிய. சரியா லூஸாக இருப்பானாட்டுருக்கு. லூஸ்டா அடா பாவி ஏறக்கூட எப்படா. சூப்பர் காடு தோத்துட்டான். சாவுடா. இருங்க காடுக்கிட்ட என்னென்ன கன்று இருக்கு. இவன்கிட்ட வந்துட்டு யார் சாமி இவன் விஐபி கன்று வச்சிருக்கான். அதான் தெரியுமே காடை ஃபாலோ பண்ணுவோம். காடு கீழே விழுந்தாயா. காடு இருக்கானா. காடு இருக்கியா. 2 பேரும் பயங்கரமாக செத்துட்டோம். ஸ்பெக்டேட் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். காடு என் மண்டையிலே விழுந்தான். காடு வேற யாரையோ. இவன் தான் மான்ஸ்டர். ஓ எஸ் இன்னும் சும்மா சொன்ன இவன் இல்லை மான்ஸ்டர். இங்கெல்லாம் மாட்டினா செத்துருவீங்க போங்க. நம்ம ட்ரேடை பார்த்து யூஸ் பண்ணுவோம். காட் லீவ் கொடுத்துட்டான் செத்துட்டான்ல. அதான் நம்ம அந்த கார் கேம் போகலாம். சி 150 ஃப்ரெண்ட். சூப்பராக பண்ணுறேன். இது நான் வாங்கின கார்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிரும். கார்லாம் இல்லை கார். அதுவும் கேவலமாக இருந்தாலும் அதோட ஸ்பீடை பார்த்து நீங்கள் ஷாக் ஆகுவீங்க. வண்டி கேவலமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கே பாருங்களேன் புதுசாக வந்தால் நாட்டிருக்கணும். வண்டி எடுத்துட்டு இந்த வண்டி தாங்க எப்படி இருக்குது. சூப்பராக ஸ்பீட் அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் எக்ஸாம்பிள் பாருங்கள் அசால்ட்டாக 70 போது பாருங்களேன். வண்டி தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அது கூடிய சீக்கிரம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இருங்க இதோட பிராண்ட் நான் இன்னும் பார்க்கல. கேமராவை மாற்றி சாரி ஃபார் டெல்லிங். இது வந்துட்டு ஏன் வண்டியே இல்லை சும்மா கிடக்குன்னு தூக்கிட்டு வந்தேன். ஓகே என்னோட புது வண்டியை பாருங்கள் ஷாக் ஆகுங்க. வாட் இப்போ தானே வாங்கினேன். இல்லை 68,000க்குலாம். சி இட்ஸ் மை ஃபாஸ்டஸ்ட் கார். இதோட ரேட் எவ்வளோ நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. ஓகே சும்மா நானே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் யாரும் கமெண்ட்டை தொட மாட்டீங்க. ஸ்பீடை பார்த்தீங்களா. இதோட ஃபுல் ஸ்பீட் 300 கிட்ட. அதே தாண்ட வச்சுருவேண்ணா. ரேட்டு தான் இங்கே பாருங்கள் இப்போவே எவ்வளோ ஹெச்பியில் போகுதுன்னு. எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்களா 200 ஒரு சுற்று.
இதோட ரேட் 1,05,000 ருபீஸ். அவ்வளோக்கு வாங்கி மாடிஃபைலாம் பண்ணி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட இப்போ எத்தனை கார் இருக்குன்னு பார்க்கலாம். வெயிட் ட்ரிஃப்டிங்க. நம்மக்கிட்ட இப்போது 5 கார் இருக்குது. ஒவ்வொரு காராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கார் இல்லை நைட்டில் பார்ப்போம். சரியா, நல்லாவே இல்லை இப்போது. அது வரைக்கும் இந்த கார் ஓட்டுவோம். இந்த கார் கலரை நீங்கள் தானே மாற்றணும். இந்த ஒன்று 314 போகுமாங்க கைஸ். நம்பருக்கு நான் எல்லா வண்டியும் ரிப்பேருக்கு கொடுத்து சரி பண்ணிட்டேன். பிகாஸ் ஒரு புது வண்டி வாங்கினேன்ல கைஸ், அதில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த புது வண்டியை வச்சு நிறையா ரேஸ் ஓட்டி முடிச்சிட்டேன். இன்றைக்கி வாங்கின கார் கைஸ் அந்த 1,05,000 இது 5,000. எல்லா காரும் திடீர்னு வேகமாக போகும்போது பிரேக் அடித்தா எப்படி திரும்புதுன்னு பாருங்கள். இதை வச்சு ரேஸ் ஓட்டி பார்ப்போம். ஐயோ டிஃபிகல்ட் போகாத. சாரி பாய்ப்பா. இதுக்கு போகலாம். இந்த வண்டியை வச்சு இதுக்கு பாருங்களேன். இதோட லுக்கு லைட்டாக பாருங்கள். ஆஃப் 1 minute கைஸ். நம்ம மட்டும்தான் ரேஸில் இருக்கும். இப்படி வச்சுட்டு வண்டி ஓட்டலாம். இதில் நான் இன்னும் ஷாப்பிங் நியூஸ் வச்சுருக்கேன். வாட் போகிறேன் எடுக்கணும். ஓ திரும்பி போகிறேன். தலையில மேலே வேறு ஏற முடியாதுடா. ரேஸை லீவ் கொடுத்துடலாம். கேமரா ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இப்போ காசு நிறையா தேவைப்படுது கைஸ். தட்ஸ் வை இப்போ நான் வீட்டுக்கு போய் ஒரு குட்டி தூக்கம் போடலாமான்னு பார்க்குறேன். வேணா நாங்கள் நைட்டுக்கு போய் தூங்கிக்கலாம். ஐயோ டேக் இட் ஈஸி பாலிசி. இங்கே ஏதாவது ஒரு வீடாக பார்த்து வாங்க முடியுமா? ஓ இதெல்லாம் வீடே இல்லை, சும்மா சீனுக்கு தான். தண்ணி வெயிட் போ, பின்னாடி போ. கோ பிரேக். ஓகே பார்த்தீங்களா, மேடும் பள்ளமாக ரோட்டை வச்சுருந்துருக்காங்க. இது ஒரு நல்ல இடமா இருக்கு. ஹாய் பாய். வண்டி தான் லுக்காக இருக்கு. டெலிபோர்ட் ஃபார் இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்க போகிறேன். நம்ம இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வண்டியை வச்சு நம்ம டிஃபிகல்ட்டில் அதுவும் இதை பண்ண போகிறோம். என்னது இது ஷேட். இதுக்கு வந்துட்டு லீவ் ரேஸ். நான் எதுக்கு போகணுன்னா, இப்போ நான் இதுக்கு போகணும். ட்ராக் ரேஸ் இல்லைடா, அந்த ரேஸே காணண்டா. அது இருக்காதாட்ருக்கே. இல்லை இருந்தது நான் பார்த்தேன். இதுவா இதுதானா? இது இல்லை கைஸ், இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டு. இதெல்லாம் பண்ணவே முடியாது. நம்ம மட்டும் இந்த ரேஸில் இருந்தோம்னா பொறுமையாக இப்படி கேமரா வச்சு ஓட்டிகிட்டு போயிடலாம். ஈஸி. வெயிட், கொஞ்சம் தூரம் அப்படியே போயிடலாம். ஐயோ இந்த வண்டி டாப் ஸ்பீடில் இருக்குமே.
ஏன்னா அவ்வளோ அப்கிரேடிக்கு தானே பண்ணேன். ஓகே, கேமராவை வந்துட்டு மாடிக்கு போனேன். சாரி, இந்த இது ரைட் ப்ளீஸ். தேங்க்யூ. இதுவும் இல்லை, அதனால் லீவ் ரேஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் ஒரு காரு, அதையும் நீ வச்சிட்ருக்க. நான் வரல, போ போ. ஓ ஈஸி. இங்கே இந்த மான்ஸ்டர் ட்ரக் கூட போய் தோற்று பார்ப்போம். மான்ஸ்டர் ட்ரக் ஓட்டுற ஆளப்பாரு. சரி, இதுக்கு நம்மளால் போக முடியாதான். இதுலேயாவது போக முடியுமாடா? காருக்குள்ளே தான் கைஸ் லுக்காக இருக்குது. என் கூட ஏன்டா வைத்திஸ் கொலவரி. நான் இந்த காரை சரியாக அப்கிரேட் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன்டா. ஐயோ, செக் பாயிண்ட்டை விட்டாலே நான் லீவ் ரேஸ் கொடுத்துட்டு. இந்த இடமும் இல்லை, அது இதில் இருக்குது. ஓகே, இங்கே டெலிபோர்ட் ஆகி தேடலாம். இங்கே இடமும் இருக்குது. காரை தான் இவ்வளோ கேவலமாக வச்சாக்கானா? இதான் நினைக்கிறேன். இதுதான் பிளாக் சூட். கஷ்டமாக இருக்கும்ன்றல. சரி, நம்ம கார்லாம் மாடிஃபைஸ் பார்க்க போகலாம். அந்த லூஸ் போய் எதுக்காக டெலிபோர்ட் ஆகி தொலையட்டும். போடா. 20,000 இன்னைக்கு சம்பாதிச்சாச்சு, போதும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு கிளம்புவோம். டேரெக்டாக போயிடலாம். அடுத்து நான் இப்போ 45,000 சேர்க்க போகிறேன். இல்லை, ஒரு நிமிஷம். மோட்டார் பைக்கில் எவ்வளோன்னு நிறுத்திட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நிறுத்துறது இதுக்கு போய் பார்த்துட்டே இருந்திருக்கேன். வேகமாக போட. இங்கே தானே இருக்கு கடை. வந்துட்டேன். எவ்வளோ இந்த பைக்னா? 45,000 தான். $45,000 வாங்க போகிறேன் கைஸ். ஓகே தானே? வெறும் 45,000. வெறும். சரி, இப்போ நம்ம கிளம்பிடலாம். 45,000 சேர்த்தரலாம். ஷார்ட்கட்டில் போயிடலாமா? வேணாம், நம்ம டீசெண்டாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம டோட்டலாக வாட் காலையில் வச்சா அப்போனா இன்றைக்கி நைட்டு தாண்டா தூங்க எந்திரிச்சு ஓட்ட போகிறேன். ஆள் விடுங்கடா. திருப்பி நிப்பாட்டிடலாம். நைட்டே உங்களுக்கு எல்லா காரையும் வீட்டுக்கு போய் காமிச்சிக்கலான்னு நினச்சேன். இப்படி பண்ணிட்டானுங்க. வண்டி ரொம்ப பண்ணாத. பின்னாடி வா. பிரேக். எந்திரி. நம்ம வேறு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் கைஸ். புது காரை ஓட்டலாமா இல்லை இந்த காரா? இந்த கார் ஓட்டலாம். ரூஃபை க்ளோஸ்லேயே இருக்கட்டும். ஐயோ, போ. இந்த வண்டிக்கு நான் ஒரு இன்ஜின் போட்டேன். பிரேக் தான் எல்லாத்துக்கும் வைக்கணும் ஃபஸ்ட்டு. இதுக்கு பிரேக் அடித்தா நிற்குமா? பார்த்தீங்களா, பிரேக் அடித்தப்போ சூப்பராக நிற்குது. இதுக்கு இன்னொன்று அந்த அண்டர்லைன் இது போடலையா? அதை நம்ம அப்புறமா போடுவோம். இப்போ 45,000 நம்ம எய்மு. இந்த சைடில் எதுக்கு வரேன்? லெட்ஸ் ஸ்டார்ட் த
Let's start the race. Po. I'm thinking ஒரு பிரேக் அடித்து கார் பாட்டில் இருக்கட்டும், நம்ம புது கார்லேயே போயிடலாம். அதுக்கு பார்த்தீங்களா, இந்த காரு அவ்வளோ பீஸ் போட்டு வாங்கினேன். பிரேக்கெல்லாம் பக்காவாக பிடிக்க பாருங்களேன். வேகமாக போயிட்டுருக்கேன். எப்படி இதுக்கு நான் அண்டர் லைன் இதை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணனா பண்ணலையா? சரி, இது அசால்ட்டாக 300 தாண்டுது. இந்த கேமில் நீங்களும் வாங்கிக்கோங்க, சரியா? வாங்கி ஓட்டி பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கே பிடிக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட்டு நேற்று நான் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்ட்டு வீடியோலாம் எடுத்து போடலை, அதனால் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் கைஸ். சாரி. சூப்பர், 25,000 வந்துடுச்சு. இந்த வண்டி எப்படி வேகமாக போகிறதுக்கு ஒர்க் ஆகுதோ அவ்வளோ போடுறேன். எல்லா வண்டியும் சல்லுன்னு போகுது, இது மட்டும் ஆமாவாரி போகுது. ஃபஸ்ட்டு ஒரு பைக்கை வாங்கிடலாம். சொருகுனா எப்படி அழகாக இருக்க சொல்லுங்க. நான் தான் திருப்பினேன், ஒன்று வேலை பார்க்குறேன். இதில் அது இருக்கான்னு நான் இதுக்கு வேறு ஒன்று செலவு பண்ணியிருக்கேன். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். 1 மினிட் நடு ரோட்டில் வந்து நிப்பாட்டிக்கலாம். ஓகே, வெயிட். எதுக்கு செலவு பண்ணியிருப்பேன்? இதுங்க சுற்றி காமிக்கிறேன். இறங்கடா லூஸு. ஓகே, எதுக்கு செலவு பண்ணியிருப்பேன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு டிரைவ். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரெயிட் போகாமல் சைடாக போய் இப்படி திரும்பி இப்படி இந்த வழி போய் பார்க்கலாம். ஒரே ரோடு தான். நோ ஸ்னோ காலத்தில் சீல இவ்வளோ தனியாக போய் பூஸ்ட். ஐயோ, ஓகே, இதுக்கு ப்ராப்ளம் வராதுன்ட்டு வாரண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸ்மோக்கை பார்த்தீங்களா? இது சீனாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் இந்த வண்டி ஓட்டலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த வண்டி ஓட்டி. அந்த வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டும் போது பொறுமையாக போகிற மாதிரி இருக்குது இந்த வண்டி. எஸ், ரொம்ப பொறுமையாக போகுது. பூஸ்ட் அழுத்தினா தான் வேகமாக போகுது. அந்த கார் வாங்கினது நல்லதாக போச்சு. சரி, வேணாம் இந்த கார் ஓட்டுறது. இந்த காருக்கு நான் கலர் மாற்றிடுறேன், இருங்க ப்ளீஸ் வெயிட். இதோட லுக்கே வேறு மாதிரி இருக்கணும், ஏன்னா எல்லாத்தையும் பச்சையாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ பூஸ்டே போயிட்டியாவா? இதை பட் நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். இப்போ பொறுமையாக போயிட்டுருக்கு. ஓ, இதை நான் ரிப்பேர் பண்ணலை. எஸ், என்ன நமக்குன்னு. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த வண்டிக்கு நான் கலரை மாற்றுறதுக்கு இங்கே பண்ணிடலாம். பரவாயில்ல, பெயிண்ட் விட்டு பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை.
இந்த கடையில் ஒரு அப்கிரேட் வந்தவன் தான் இங்கே வந்து நிற்கிறேன். பேப்பரில் ஒட்ட மாட்டேன். அதில் என்ன ஜாயின் கொடுக்குறதாவா லுக்காக இருக்குது. ஆனால் இதே மாதிரி 2 கார் நம்மக்கிட்ட இருக்குமா? இல்லையே. அடுத்து ரிம் கலர் ஹெட்லைட் கலர் வந்து இதுவாக இருக்க போகுது. இல்லை ரொம்ப பளிச்சு. ஓகே, இது ஓகே தான். விங்ஸுக்கு வந்து இது என்னது புதுசாக? ஓகே தான் கைஸ். இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்க பாருங்கள். ஓகே, இதுக்கு தந்துடலாம். கார் டயரை பாருங்களேன். சூப்பராக இருக்கு. வண்டிக்கே இப்போ தான் ஒரு லுக் கிடச்சிருக்கு. அடுத்து அண்டர் இதை மாற்ற போகிறேன். கலரு இப்போ என்ன வைக்கிறாங்க? வாவ், நல்லா இருக்கு. பட் நான் இதை வைக்க போகிறது இல்லை. வாவ் சூப்பராக இருக்கு. காரை இப்போ தானே இந்த காருக்கு ஒரு லுக்கே இருக்குது. முன்னாடி பச்சை கலரில் இருந்ததா மாற்றிட்டேன். கேமரா இப்படி வச்சுட்டு ஓட்டினா எல்லா காரும் வேகமாக போகிற மாதிரி தான் இருக்குது. வச்சுட்டு பிரேக் அடித்து லைட்டாக இப்படி இங்கே போய் இப்படி அப்படியே இங்கே போய் இப்படி இருட்டாக போகுது. எல்லா காரையும் நான் ரிவீல் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு 45,000 வேணும் கைஸ். அதை ஓட்ட வரேன். இப்போதைக்கு எனக்கு வேகமாக தேவைப்படுது 45,000. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு டைரக்ட் டெலிபோர்ட் தான் வர போகிறோம். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. லோட் ஆகிட்டே இருக்கு. வீட்டுக்கு போ. வீட்டுக்கு வந்து தோலை. வந்துட்டேன். வெயிட். இந்த இடத்த வச்சுப்போம். ஓகே, வெளியே வந்தாச்சு. ஃபஸ்ட் டைம் வாங்கின கார் இது. இதோட லுக் அமேசிங்காக இருக்கா? ஓகே, இப்போ செகண்ட் கார் எடுக்கிறேன். செகண்ட் கார் இந்த கார். டிராக்டர் மாதிரி இருக்கும். இப்போ ஓகே, தேர்டு கார் இதோ லோட்டாஸ். பளிச்சுன்ட்டு சூப்பராக இருக்கும். கலர் மோசமாக இருந்தது, அழகாக மாற்றிருக்கேன். நம்மளோட ஃபோர்த்து கார் இதோ. இந்த காரையும் மோசமாக வச்சுருந்தது, மாற்றிருக்கேன். வாவ். நம்மளோட ஃபிஃப்த்து கார் இதான் லாஸ்ட். பாருங்க, இதில் என்ன மாற்றிருக்கேன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் நானே எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். வாட் இஸ் திஸ்? நான் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். நான் எங்கேயோ மாட்டிகிட்ருக்கேன். ஏய், என்ன இடம்டா இது? அண்டர் கிரவுண்டா? வெயிட். இது என்லெஸ்ஸாக இருக்குமோ? அங்கே என்னமோ கட்ட தெரியுது, அதுக்கிட்ட போகுமா?
ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.